ஒரு 5 வயசு குழந்தனால ஒரு குழந்தைய பெற்றெடுக்க முடியுமா? என்னடா சொல்கிற, அதுக்கெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்கள் கூகுள் எதுலனாலும் கேட்டு பாருங்களேன், வேர்ல்டு யங்கஸ்ட் மதர்னு வர்ற பேர் லீனா மெதினாவாக தான் இருக்கும். இது வந்து உண்மையான சம்பவங்க. இதெல்லாம் எப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அந்த பொண்ணு பருவம் அடைஞ்சிருக்கணும். அந்த பொண்ணு பருவம் அடைஞ்சதுக்கப்புறம் எவனோ வந்து தப்பாக நடந்துருக்கான். அதுக்கப்புறம் தான் குழந்தையெல்லாம் பிறந்துருக்கு. அந்த பொண்ணு எந்த அளவுக்கு மனதளவில் கஷ்டப்பட்டுருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு கதையை தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் பாலாஜி பேசுகிறேன். இந்த கதையை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா பெருநாட்டுக்கு போகணும். அந்த பெருநாட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 1933 காலகட்டம். அன்றைக்கி ஒரு தம்பதிங்க, அந்த தம்பதி வெள்ளி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி வெள்ளி நல்லபடியாக விற்றுக்கிட்டு இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் அவங்களுக்கு நிறையா குழந்தைகள் பிறகுது. 9 குழந்தை அவங்களுக்கு இருக்குது. அந்த 9ல் 1 தான் இந்த லீனா மெதினா. இந்த 5 வயசில் குழந்தை பிறக்க போதில்லை அந்த குழந்தை. இப்படி நல்லபடியாக அந்த பாப்பா வளர்ந்துக்கிட்டு இருக்கு, ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருக்கு. இப்படி போகும்போது தான் வயிறு கொஞ்சம் கொஞ்சமாக வீங்க ஆரம்பிக்குது. என்னடா வயிறு வீங்குதுன்னு இந்த அப்பா அம்மா யோசிக்கிறாங்க. ஒருவேளை இந்த வயிறு உப்பிருக்கோ அப்படின்னு தான் யோசிச்சுட்டு விட்டுறாங்க. இப்படி நாட்கள் கணக்காக போகும்போது அந்த வயிறு உப்புறதுங்கிறது இன்னும் பெருசாகிடுது. இப்படி இன்னும் ரொம்ப ரொம்ப பெருசானோன்னே இந்த அப்பா அம்மாவுக்கு வந்து புரியவே இல்லை. என்னடா இது, இன்றைக்கி குறைஞ்சிரும் நாளைக்கு குறைஞ்சிரும் அப்படின்னு நினச்சா அந்த வீக்கம் குறையவே மாட்டாங்குதே அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரி, ஓகே, நம்ம டாக்டரை பார்த்தா தான் ஆகும் அப்படின்னு இந்த லீனா மெதினாவை கூப்பிட்டுட்டு டாக்டரை பார்க்க போகிறாங்க. அங்கே டாக்டரை பார்த்துட்டு இது வந்து கட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் இருந்தாலும் சோதனை பண்ணி தானே கன்ஃபார்ம் பண்ண முடியும். சோதனை பண்ணி பார்த்தா இந்த குழந்தையோட வயத்துக்குள்ளே ஒரு குழந்தை இருக்குதுன்னு தெரிய வருது. யோசிச்சு பாருங்கள், பார்த்த டாக்டரே மிரண்டு போகிறாரு. என்னங்க 5 வயசு குழந்தைக்கு எப்படி சாத்தியம்னு அவரே வந்து மண்டையை பிச்சுக்கிறாரு. இப்படியே இந்த குழந்தைய வந்து கருவெல்லாம் கலைக்க முடியாது. ஏன்னா 7 மாதம் ஆகிடுது. 7 மாதத்துக்கு அப்புறம் கலைக்க முடியுமா? அது முடியாதுன்னு டாக்டர் சொல்லிடுறாரு. இப்படியே வந்து அந்த பாப்பா கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிறாங்க. இந்த பாப்பா வளர்ந்துக்கிட்டு இருக்குது. ஒரு குழந்தை பிறக்க போகிற நாள் அன்றைக்கி வந்து சுகப்பிரசவம்லாம் பண்ண முடியாது. ஏன்னா இதுவே பாப்பா தானே. அதனால டாக்டர்லாம் வர வச்சு அங்கே வந்து அறுவை சிகிச்சை வந்து நடக்குது. அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த குழந்தைய பத்திரமா வெளில எடுக்கிறாங்க. ஜெரார்டோ அப்படின்னு பேரையும் வைக்கிறாங்க. அந்த ஜெரார்டோங்கிற பேரே அந்த ஆப்ரேஷன் பண்ண அந்த டாக்டர் பேர் தாங்க. இப்படி எல்லாமே நல்லபடியாக இருக்குது. அந்த பாப்பாவும் நல்லபடியாக இருக்குது, இந்த பையனும் வந்து நல்லபடியாக இருக்கான். இந்த அப்பா அம்மாவுக்கு அப்போ தான் ரிலீஃபாக இருக்குது. அப்பாடியோ, ஒரு குழந்தையும் பிறந்துட்டு நம்ம ரெண்டு குழந்தைகளுக்கும் எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. இது வந்து பெரிய லெவலில் பேசப்படுது. பெருநாடு ஃபுல்லாக பேசுகிறாங்க, மீடியா ஃபுல்லாக எழுதுகிறாங்க. இது மாதிரி நடந்துட்டு அது மாதிரி நடந்துட்டு அங்கே உள்ள மக்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. எப்பட்றா அது சாத்தியம் அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிறாங்க. டாக்டர்ஸுக்கே வந்து புரியலை. அப்போ தான் வந்து தெரிஞ்ச விஷயம் என்னென்னா இது சாத்தியம் இருக்குது அப்படின்னு. ஏன்னா ஒரு 10,000 குழந்தை பிறக்குதுன்னு வைங்களேன், அதில் ஒரு குழந்தை 8 வயசுக்கிட்ட வந்து பருவம் அடைஞ்சிருமா. ஆனால் இது ரொம்ப ரொம்ப ரேரு. இந்த பாப்பா இருக்குல்ல, இது வந்து 8 மாதத்துலேயே பருவம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து நம்ப முடியுதாங்க. இது வந்து ஃபேமிலிக்கு வந்து தெரியல. இப்படி 8 மாதத்தில் பருவம் அடைஞ்சாலும் 2.5 வயசுலேருந்து தான் பீரியட்ஸ் வந்து வந்திருக்கு. இப்படி அதுக்கப்புறம் 4 வயசில் எவனோ ஒருத்தன் இந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்து வந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் ப்ரெக்னென்ட் ஆகி இந்த குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு டாக்டர் வந்து சொல்கிறாங்க. இது நடந்த விஷயமாக வந்து சொல்கிறாங்க. பட் இதுக்கப்புறம் தான் இந்த ஃபேமிலிக்கு மிகப்பெரிய சிக்கல். ஏன்னா இந்த நியூஸ் பெருநாடு ஃபுல்லாக பரவிடுது. இதனால் ஏகப்பட்ட பேர் பார்க்க வராங்க. இதை தாண்டி மீடியாக்கள் இருக்காங்கள்ல, அவங்க வந்து எங்களுக்கு இன்டர்வியூ தரணும் அப்படின்னு அவங்க வந்துடுறாங்க. எப்பா, நீங்கள் இன்டர்வியூ சும்மாலாம் கொடுக்க வேண்டாம், ஆயிரக்கணக்கான டாலர் தரோம், நீங்கள் இன்டர்வியூ மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த ஃபேமிலி அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், எந்த காசும் வேண்டாம், உங்கள் காசை நீங்களே எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வச்சு எங்களுக்கு எந்த ஃபேமஸும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நாட்கள் கணக்காக போகுது. அமெரிக்கன் மீடியா கூட வந்து எங்களுக்கு வந்து எப்பா நீங்கள் இந்த ஒரு இன்டர்வியூ கொடுத்துருங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஃப்ரீயாக அமெரிக்காவுக்கு போயிட்டு வரலாம், அந்த செலவெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், இவ்வளோ டாலர் நாங்கள் பணம் தரோம் அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. பட் அந்த குடும்பம் அதை ஒத்துக்கவே இல்லை. இதை தாண்டி ஒரு படம் எடுக்கிற நிறுவனம் வந்து ஏங்க ஒரு படம் நாங்கள் எடுத்துக்கிறோம், இதை நீங்கள் வந்து எப்படியாவது ஃபோட்டோ கொடுங்க, இதை கொடுங்க, அதை கொடுங்கன்னு பல விஷயங்களை சொல்லி பார்க்குறாங்க. $5,000 சொல்லி பார்க்குறாங்க. அதுக்கும் அந்த குடும்பம் வந்து ஒத்துக்கலை. இந்த ஃபேமஸை எங்களுக்கு வேண்டாம், எங்களை ஃப்ரீயாக விட்டுருங்க, நாங்கள் நல்லபடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி போயிட்டுருக்காங்க. அந்த குழந்தைய நல்லபடியாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு அந்த ஜெரார்டோ. ஆனால் எப்படி சொல்லி திரும்ப வளர்க்குறாங்க, இது உன் அம்மான்னு சொல்லி வளர்க்கலை, உன் அக்கா அப்படின்னு சொல்லி வளர்க்குறாங்க. அவனும் அக்கா அக்கா அப்படின்னு சொல்லி வளர்ந்துக்கிட்டு இருக்கான். ஒரு 10 வயசானதுக்கப்புறம் ஊர் மக்கள்லாம் வந்து இதுதான்டா உன் அம்மா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இதான் நம்ம அம்மாவா அப்படின்னு அவனும் அம்மானு வந்து கூப்பிட ஆரம்பிக்கிறான். அந்த பையனுக்கு 10 வயசாகும்போது அவங்க அம்மா வயசு 15 வயசு. யோசிச்சு பாருங்களேன், இதெல்லாம் நம்ப முடியுதா அப்படின்னு. இது ரியலாக வந்து நடந்துருக்கு. இதை வந்து
அந்த பையனை வந்து ஏற்றுக்கிறான். இப்படி நாட்கள் கணக்காக போய்கிட்டுருக்கு. இந்த லீனா மதினா வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு டாக்டர்கிட்ட வந்து போய் வேலை பார்க்குறாங்க செயலாளராக. அங்கே தான் ஒரு கல்வியறிவு வந்து கிடைக்குது. அப்போ நம்ம பையனை எப்படியாவது உயர்கல்வி படிக்க வச்சிடணும்னு வர்ற காசை வச்சு படிக்க வைக்கிறாங்க. அந்த பையனும் நல்லபடியாக படிச்சுக்கிட்டு இருக்காப்புல, வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பராக போய்கிட்டு இருக்குது. இப்படி போகும்போது தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே மீடியாலாம் எழுதுகிறாங்க இந்த குழந்தையோட அப்பா யார் அப்படின்னு. இது வந்து ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரியாகவே இன்றைக்கு வரைக்கும் வந்து இருக்குது. முதல்ல வந்து போலீஸ் வந்துடுறாங்க யார் அப்பான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. இந்த பொண்ணுக்கிட்டே வந்து கேட்குறாங்க. அந்த பொண்ணு வந்து எதுவுமே வந்து சொல்லலை. அதுக்கு தெரியுமா இல்லாட்டி அதுக்கும் வந்து தெரியாதா அப்படின்னு தெரில. ஆனால் அந்த பொண்ணு வாயே வந்து திறக்கவே இல்லை. போலீஸ் வந்து சந்தேகப்பட்டு இந்த பொண்ணோட அப்பாவே கைது பண்ணுறாங்க. அவர் தான் தப்பாக நடந்துருக்கணும், அவரை கைது பண்ணி விசாரித்தா எல்லாம் சரியாயிடும்னு அவரை கூட்டு போய் விசாரிக்கிறாங்க. ஜெயிலில் தூக்கி போட்டு நாட்கள் போகுது. பட் எந்த ஆதாரமும் கிடைக்கல. அவரும் சொல்கிறாரு, நான் என்னங்க தப்பாக நடந்துக்கிட்டேன், என்னங்க அப்படி கூட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எந்த ஆதாரமும் கிடைக்காதனால, இந்த பொண்ணு வாயை திறக்காதனால அந்த அப்பாவை வந்து வெளில விட்டுறாங்க. அவர் வெளில வந்துடுறாரு. எல்லாம் நல்லபடியாக வந்து போய்கிட்டு இருக்கு. மீடியா அப்போ தான் எழுதுகிறாங்க இந்த குழந்தைக்கு வந்து இது மாதிரி நடந்ததுக்கு காரணம் அந்த லீனா மதினா பிறந்த ஒரு சில வருஷங்களில் ஒரு விழாக்கள்லாம் அங்கே நடந்துச்சு அந்த கிராமங்களில். அப்படி நிறையா பேர் வெளியூர்லேருந்து உள்ளவங்க வந்தாங்க. அவங்களில் யாரோ ஒருத்தங்க தான் இந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துருக்கணும். அந்த பொண்ணு 4 வயசு அப்படிங்கிறதுனால அந்த பொண்ணுக்கு அது தெரியலை அப்படின்ட்டு மீடியா வந்து எழுதுகிறாங்க. பட் இதுதான் நடந்திருக்கும் அப்படிங்கிற கேரண்டியெல்லாம் கிடையாது. மீடியா அப்போ உள்ள மீடியா வந்து இதை எழுதுகிறாங்க. இப்படி எல்லாம் போயிட்டுருக்கு. பட் அந்த ஜெரார்டோட அப்பா வந்து யார் அப்படின்னே தெரியவே இல்லை. ஏன்னா அது கண்டுபிடிச்சா அவர் ஜெயிலில் வந்து தூக்கி போடணும். அது யாருன்னே தெரியாமல் மிஸ்ட்ரியாகவே வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் லீனா மதினா 30 வயசுக்கு மேலே தான் ஒரு கல்யாணம் பண்ணி குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க. இதில் ஒரு சோகமான விஷயம் இருக்குது. அது என்ன தெரியுமா? அந்த ஜெரார்டா இருக்காப்புல இல்லை, அவருக்கு 40 வயசாகும்போது எலும்பு மஜ்ஜையில் பிரச்சனை வந்து அவங்க இறந்து போகிறாங்க. பட் இந்த லீனா மதினா 2வது பையனோட நல்லபடியாக தான் இருந்துகிட்டு இருக்காங்க. வாழ்க்கை சூப்பராக போயிட்டு இருக்கும்போது தான் 2002 ராய்ட்டர்ஸ் வந்து இது மாதிரி இன்டர்வியூ கேட்குறாங்க. பட் எந்த இன்டர்வியூவும் கிடையாது. அன்னைக்கும் சரி இன்றைக்கும் சரி யாரும் வந்தாலும் இன்டர்வியூ கிடையாது அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருந்துடுறாங்க. இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா பல பேர் சொல்கிறாங்க, ஏங்க அது ஃபேக்காக இருக்குமோ, அவங்க இன்டர்வியூலாம் கொடுக்க மாட்றாங்கன்னா அதில் ஏதோ ஒரு ஃபேக் இருக்குது அப்படின்ட்டு மக்கள் சொல்கிறாங்க. பட் டாக்டர்ஸ் வந்து அதை ஆய்வு பண்ணும்போது அன்னைக்கு கால ரெக்கார்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது. அந்த லீனா மதினா 5 வருஷம் 7 மாதம் 21 நாளில் ஒரு குழந்தைய பெற்றெடுத்திருக்காங்கங்கிறது கரெக்டாக ரெக்கார்ட் இருக்குது. அதனால் அது பொய் இல்லை அப்படின்னு டாக்டர்ஸ் வந்து சொல்லிடுறாங்க. இதை வந்து நம்ம என்னங்க சொல்கிறது, ஒரு கரெக்டான ஆதாரமே இருக்குது. அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் வந்து ஆகணும். வேர்ல்டு யங்கஸ்ட் மதர்னால் அது லீனா மதினா தான். இன்றைக்கு வரைக்கும் அவங்க உயிரோடு இருக்காங்க. இன்றைக்கி இந்த 2026 இந்த வீடியோ எடுக்கும்போது உயிரோடு இருக்காங்க. 92 வயசாகுது. அந்த யங்கஸ்ட் மதர் இன்றைக்கி வந்து ஒரு ஓல்டஸ்ட் பார்ட்டியாக வந்து மாறிட்டாங்க. நல்லபடியாக இருக்காங்க. எல்லாமே வந்து ஓகே தான். நீங்கள் அதை பற்றி என்னங்க நினைக்கிறீங்க? அந்த குழந்தையோட அப்பா யாராக இருக்குன்னு உங்களுக்கு வந்து தோணுது? இப்படிப்பட்ட சம்பவம் நம்ம வரலாறில் நடந்திருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இந்த பொண்ணு வந்து முன்கூட்டியே பருவமடைஞ்சதுனால தான் இந்த பொண்ணுக்கு இப்படிப்பட்ட அபியூஸ் நடந்திருக்குன்னு வெளில தெரிய வந்துச்சு. இதுவே வந்து இந்த பொண்ணு பருவமடையலைன்னு வைங்களேன், அந்த பொண்ணுக்கு இது மாதிரி நடந்தது வெளியே தெரிஞ்சிருந்திருக்காது. ஒரு குழந்தை பிறந்ததுனால தான் இது தெரிய வந்திருக்கு. அன்றைக்கு காலகட்டத்தில் பெருநாட்டில் இப்படி நடந்திருக்கு. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு அடியில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.